வெல்கம் டு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து எப்படி ஷார்ட்கட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பர்சன்டேஜ் மெத்தடை வந்து எப்படி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திவ்யா மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 25% வென் செல்லிங் எ சல்வார் ஃபார் 4000. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து நான் ஜென்ரலாக உங்களுக்கு ஃபார்முலா மெத்தட் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன். ஃபார்முலா மெத்தடுன்றது உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா வச்சு உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். பட் அது வந்து உங்களுக்கு டைம் டேக்கன் ஆகும். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸு வந்து சொல்லித்தரேன். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எப்போவுமே வந்து 100ன்னு கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சல்வாரை வந்து 4000 ரூபாய்க்கு விற்றனால தான் 25% வந்து ப்ராஃபிட். ஓகே. அப்படின்னு பார்த்தோன்னா 25% 100ல் 25% எவ்வளோ? ஸோ 25. அப்போனா இந்த 125% தான் உங்களுக்கு என்னது? 4000 ரூபா. சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னதுன்னா அவங்க வாங்கினா ஆக்சுவல் ப்ரைஸ். ஸோ இந்த 100%ஓட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது எக்ஸ். ஸோ அவ்வளவுதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரும். எக்ஸ் இன்ட்டு 125 இஸ் ஈக்குவல் டு 4000 இன்ட்டு 100. So x is equal to 4000 into 100 divided by 125. 25 tables இது 4 times, இது வந்து 5 times. 5 table 1 time, இது வந்து 8 times. So 800 into 4, 3200. சரிங்களா? ஸோ நம்ம என்னன்னா, நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 100%, இந்த 125%, இந்த 125%ஓட வேல்யூ என்ன, 100%ஓட வேல்யூ என்ன, இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்மளால் ஆன்சர்ஸ் போட முடியும். ஏன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசியாக இருக்கட்டும், ரயில்வேஸாக இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் 3 கொஸ்டினாவது கேட்பாங்க ரயில்வேயில். அதில் கம்பல்சரி இந்த மாதிரி மெத்தட் வந்து ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து டைம் டேக்கிங்லாம் கிடையாது. எல்லோரும் அக்யூரஸியும் நல்லா சால்வ் பண்ண முடியும். பட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஓகே. சேம் லைக் தட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பைசைக்கிள் வந்து 1400க்கு வாங்கிட்டார். அதை வாங்கி 15% லாஸில் விற்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அதே 100. ஸோ வாங்கும் போது எவ்வளோ? 100ன்றது 1400. அவங்க என்ன கேட்குறாங்க? லாஸ் ஆஃப் 15%. 100ல் 15% போயிடுச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ வரும்? 85%. கரெக்டாக? ஏன்னா 100ல் 15% போயிடுச்சுன்னா 85%ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. தட்ஸ் இட். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு 100 is equal to 1400 into 85. So x is equal to 1400 into 85 divided by 100. 0 0 0 0 cancel. ஸோ அப்போ 85 into 14 வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ ஸோ அதுதான் வந்து ஆன்சர். இல்லை நீங்கள் ஜென்ரலாகவே போடணும்னா 15% ஆஃப் 1400 என்னன்றது 1400ஓட 15% என்னன்னு பாருங்கள். ஸோ இன்ட்டு 15/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கும். ஸோ இந்த 15 into 14ன்றது உங்களுக்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 210 rupees வரும். ஸோ இதை வந்து நீங்கள் 1400ல் மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு வேல்யூ வந்துடும் 1190. ஸோ இதுவும் ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் மோஸ்ட்லி இந்த கிராஸ் வெரிஃபை மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், எ பர்சன் இன்கர்ஸ் எ லாஸ் ஆஃப் 5% பை செல்லிங் எ வாட்ச் ஃபார் 1140. ஸோ எவ்வளோ வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஜென்ரலாக 100ன்னு வச்சுக்கலாம். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 5% லாஸில் விற்றதுனால தான் அவங்க 1140 ரூபா. இப்போது 500ல் 5% லாஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 95. ஸோ இந்த 95%ஓட வேல்யூ தான் என்னது? 1140. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5% ப்ராஃபிட். 5%னால் நீங்கள் இதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கக்கூடாது. இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதுலேருந்து 5% வந்து நம்ம ப்ராஃபிட் கன்சிடர் பண்ணோம். அப்போனா இது வந்து 105. இதோட ப்ரைஸ் என்ன? அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? சேம் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ எக்ஸ் இன்ட்டு 95 is equal to 1140 into 105. So x is equal to 1140 into 105 divided by 95. So 5 table 19 times, 5 table 21 times, and then 19 table 1 time, 19 table 60 time. So x is equal to 1260. சரிங்களா? சரி. ஓகே. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் மெத்தட் பாருங்கள். சேம் லைக் தட்.
ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஜென்ரலாக 100ன்னு வச்சுப்போம். ஸோ ஒரு ஓனருக்கு 18,700 வந்து ஒரு லேண்டை சேல் பண்ணனால தான் அவருக்கு எவ்வளோ லாஸு? 15% லாஸ். அப்போ 100ல் 15% போயிடுச்சுன்னா 85% தானே. அதோட வேல்யூ தான் எவ்வளோ சொல்கிறாங்க? 18,700. பட் அவங்களுக்கு எவ்வளோ கெயின் ஆகணும்? 15%. கெயின் என்ன சொல்கிறேன், நீங்கள் இதுலேருந்து 15% போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதிலேருந்து தான் அவங்க 15%ஓட கெயின் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸோ அப்போது 115%ஓட வேல்யூ என்ன? எப்போவுமே ஒன்று நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பர்சன்டேஜ்லாம் ஒரு சைடு இருக்கணும், வேல்யூஸ்லாம் ஒரு சைடு இருக்கணும். ஸோ தட்ஸ் இட். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ x into 85 is equal to 115 into 18,700. So x is equal to 115 into 18,700 divided by 85. So 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாங்களா? ஸோ 5 டேபிளில் 1s 7s. ஸோ 5 டேபிளில் பார்த்தீங்கன்னா 2s 3s. 17 டேபிளில் 1s are, 17 டேபிளில் 11s are. ஸோ x is equal to 23 into 1100. ஸோ உங்களுக்கு வந்து வேல்யூ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் 25,300 வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு என்னென்னா ஸோ 25,300 வந்து உங்களுக்கு வேல்யூ வரும். சரிங்களா? ஸோ இந்த கிராஸ் வெரிஃபிகேஷன், இந்த கிராஸ் மல்டிப்ளை மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸிலி வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ண முடியும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் டைப் ஆஃப் சம்ஸ்லாம் வந்து நான் இப்போ அப்கமிங் வீடியோஸில் வந்து சால்வ் பண்ணுறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சாப்டர். இப்போ ஃபர்தராக உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.